அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ, டிஏ மற்றும் ஹெச்ஆர்ஏ போன்ற அலவன்ஸ்களில் அதிரடியான ஏற்றத்தை அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்தும் பொருட்டு மத்திய அரசு விரைவில் அடுத்த ஊதிய குழுவின் பரிந்துரையினை 2026 ஜனவரி 1 முதல் அமல்படுத்தும் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக 2 ஊதிய கமிஷன்களுக்கு இடையே சுமார் 10 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும். 7வது ஊதிய குழுவு 10 ஆண்டுகால அளவு, அதாவது டிசம்பர் 31, 2025 முடிவடையும் நிலையில் அடுத்த ஊதிய குழுவின் அறிவிப்புக்கான தேவை தற்போது அதிகரிச்சிருக்கு. 8வது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பு வெளிவந்தால் 2024 அது அமலுக்கு வரும். ஸோ ஊதிய குழுவை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க 1.5 முதல் 2 ஆண்டுகள் வரை ஆகும். ஆகையால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள அலவன்ஸ்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்துவதற்காக பரிந்துரைகளை வழங்கும் 8வது ஊதிய குழுவை மத்திய அரசு விரைவில் அமைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுது. 8வது ஊதிய கமிஷனில் பிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 இருந்து 3.68 ஆக உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக மத்திய அரசை கோரிக்கை விடுக்கின்றனர். ஸோ அரசு ஊழியர்கள் ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்களை கணக்கிடுவதற்கான பொதுவான பெருக்கல் எண்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா 6வது மத்திய ஊதிய குழுவின் ஊதிய அளவுகளை 7வது ஊதிய குழுவின் மாற்றி அமைப்பதற்காக 2.57 பிட்மெண்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டது. ஸோ 6வது ஊதிய கமிஷன் 1.86 பிட்மெண்ட் ஃபேக்டர் பரிந்துரைக்கப்பட்டது. 7வது சம்பள கமிஷன் அனைத்து ஊழியர்களுக்கும் பொதுவான பிட்மெண்ட் ஃபேக்டராக 2.57 பரிந்துரைக்கப்பட்டது. ஸோ இந்த பிட்மெண்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்ச அடிப்படை ஊதியம் மாதம் 18,000 நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் பார்த்திங்கன்னா 7,000 இருந்தது. தற்போது பிட்மெண்ட் ஃபேக்டரை 2.57 3.68 உயர்த்த வேண்டும் என்ற மத்திய அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. ஸோ 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்ததில் பிட்மெண்ட் ஃபேக்டர் 3.68 உயர்த்தப்பட்டால் 18,000, அதாவது 18 ஊதிய மேட்ரிக்ஸ் நிலையில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள அமைப்பில் நல்ல ஏற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 7வது ஊதிய குழுவில் 18,000 8வது ஊதிய குழுவில் 21,600 உயர்த்தக்கூடும். அதிகபட்ச ஊதியமான பே மேட்ரிக்ஸ் லெவல் 18 பார்த்திங்கன்னா ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் 2.5 லட்சம். இது 8வது ஊதிய குழுவில் 3 லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கு. 8வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி, வீட்டு வாடகை கொடுப்பனர்வு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனர்வு போன்ற பல்வேறு சலுகைகள் மற்றும் கொடுப்பனர்வுகளில் மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் பணவீக்கம் மற்றும் தினசரி வாழ்க்கை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் இந்த அலவன்ஸ்கள் மாற்றி அமைக்கப்படும். 8வது ஊதிய குழுவை அமைப்பது குறித்து இன்னும் அரசாங்கம் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை. கடந்த ஆண்டு 8வது ஊதிய குழுவை அமல்படுத்துவதற்கான எந்த எண்ணமும் இப்போது இல்லை என நிதி செயலாளர் அவர்கள் கூறியிருந்தாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா 6வது மத்திய ஊதிய குழுவின் ஊதிய அளவுகளை 7வது ஊதிய வருகிற 23ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் இந்த காரணிகளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டு அமலுக்கு வந்தால் சுமார் 67.85 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் 48.62 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது. இதன் மூலம் அடிப்படை ஊதியம் மற்றும் பிற அலவன்ஸ்களிலும் மாபெரும் ஏற்றம் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு இதற்கான பரிந்துரைகளை கொடுப்பாங்கன்னு நம்ம சேனலில் அது உடனே அப்டேட் பண்ணுவோம். மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் நம்ம சேனலில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.